கேப்டன் பிரபாகரன் படத்துக்காக வீரப்பனை நேரில் சந்தித்த ஆர்.கே. செல்வமணி. என்ன நடந்துச்சு தெரியுமா? மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே செய்த சாதனைகள்ல ஒண்ணுதான் 100வது பட வெற்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பல நட்சத்திர நடிகர்களோட 100வது படம் ஃபிளாப் ஆன போது விஜயகாந்தோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் மட்டும் கிராண்ட் சக்சஸ் ஆச்சு. இந்த படம் இந்த மாசம் 22ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில கேப்டன் பிரபாகரன் படத்துல சந்தன கழுத்தில் வீரப்பனை மிகவும் கொடூர வில்லனா சித்தரிச்சிருக்கிறதாகவும், அவரை பத்தி தவறான காட்சிகள் படத்துல இருக்கிறதாகவும், அதனால படத்தை ரீ ரிலீஸ் செய்யக்கூடாதுன்னு சில அமைப்புகள் வலியுறுத்தி இருக்காங்க. இதுக்கு அந்த படத்தோட டைரக்டரான ஆர்.கே. செல்வமணி ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது, கேப்டன் பிரபாகரன் படத்துக்காக வீரப்பனை நேர்ல சந்திச்சு பேசினேன். அவர்கிட்ட இருக்கிற கூர்நோக்கும் திறன் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. தூரத்துல மனித நடமாட்டம் இருந்தாலும் பறவை விலங்குகளோட நடவடிக்கை மூலமா அதை கண்டுபிடிச்சிடுவாரு. சுய ஒழுக்கத்துல உச்சமா இருந்தாரு. அவரை கிராமத்து மக்கள் தங்களோட காவல் தெய்வமா பார்த்தாங்க. தன்னோட ஆட்களா இருந்தாலும் கிராமத்து பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டு அவங்கள தண்டிச்சிருக்காரு. வீரப்பன் சுமார் 30,000 சந்தன மரங்களை வெட்டியிருக்காரு. அதெல்லாம் எங்க போச்சு? வெளியே இருக்கிறவங்களோட ரைட் ஹேண்டா தான் அவர் இருந்தாரு. அதே மாதிரி எந்த பெண்ணையும் வீரப்பன் தொட்டது கிடையாது. கெட்டவனா நினைச்சிட்டு இருக்கிற வீரப்பனோட நல்ல குணத்தை வெளிக்காட்டணும்ன்ற எண்ணத்துல தான் கேப்டன் பிரபாகரன் படத்துல மன்சூர் அலிகான் கேரக்டரை பார்த்து பார்த்து நான் செதுக்கினேன். வீரப்பன் உயிரோட பிடிபட்டிருந்தா பல குற்றவாளிகள் மாட்டியிருப்பாங்க. அவரை உயிரோட பிடித்திருக்க முடியாதுன்ற அடிப்படையில காட்சிகளை வச்சேன். அதுதான் உண்மையில நடந்துச்சுன்னு ரொம்ப தைரியமா புட்டு புட்டு வச்சாரு ஆர்.கே. செல்வமணி.